ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாரு வாழைப்பூவை முறிக்கிறதுக்கு சரியான முறை சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து அந்த வீடியோ வந்து போட்டாச்சு. மறுபடியும் இதே வந்து போட வேண்டிய நிலைமை வரது காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்க்கல. அதை பாருங்க, அப்போ புரியும். ஸோ அப்படி புரியலனாலும் மறுபடியும் கேளுங்க, நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து செவ்வாழை பார்த்தீங்கன்னா இப்போ சரியான முறிக்க முறையை சொல்லித்தரேன். இப்போ வந்து நல்லா பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா காய் இல்லை. இங்க பாருங்க, இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உருந்து போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது காய் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா முறிச்சிடக்கூடாது. நல்லா நோட் பண்ணியிருக்கேன், இதுல முறிச்சிடக்கூடாது. ஒரு 2 இதழ் 3 இதழ் கடத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல முறிச்சிருங்க. அவ்வளவுதான். இதை முறிக்காம விட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயோட விளைச்சல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இதை முறிச்சு தான் ஆகணும். பக்கத்துலயும் முறிச்சிடக்கூடாது. ஏன்னா பக்கத்துல முறிக்கும் போது இந்த தண்டு வந்து டக்குன்னு காஞ்சி இந்த காயும் வந்து விளையாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. ஓகே, விவசாயம் பிடிக்கணும் கிரீன் கலர்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ரெட் பண்ணனா ஓகேவா? பை.